வணக்கம். இப்போ பராசக்தி திரைப்படம் இந்திய எதிர்ப்பு போரை பற்றி பேசுகிறது. போட்டியாக ஜனநாயகன் வருது. 2 படத்துக்கு இடையே போட்டி அப்படிங்கிற செய்தி இன்றைய இளைஞர்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. எது ஓடும், எது பரபரப்பாக இருக்கும், எதுக்கு ட்ரெய்லர் நிறைய வியூஸ் வந்திருக்கு, எதுக்கு லைக்ஸ் வந்திருக்குன்னு போட்டி போட்டுட்ருக்குறாங்க. ஆனால் ஒரு 75 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பராசக்திங்கிற பேரில் கலைஞரின் கதை வசனத்தில் சிவாஜி கணேசன் அறிமுகத்தில் வந்து அந்த திரைப்படம் ஏற்படுத்திய தாக்கங்கிறது இந்த எதிர்ப்பெல்லாம் மீறி அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதை நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள், அந்த படத்தை தேட்டரில் பார்த்தவங்க, தேட்டரு வந்தப்போ என்ன எதிர்ப்பு, என்ன சலசலப்பு, என்ன வந்துச்சுங்கிறத மருத்துவர் ஐயா காந்தராஜ் அவர்கள் தன்னுடைய நேரடி அனுபவத்திலிருந்து சொல்கிறார். பராசக்தி படம் என்னென்ன பாதிப்புகளை, என்னென்ன அதிர்வுகளை கல்லூரி பள்ளிக்கூட மாணவர்களிலும் குடும்பங்களிடமும் வியாபார தலங்களிலும் பொது வெளியிலும் அரசியல் வெளியிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத அவர் நேரடி லைவாக அவர் ஸ்கூல் காலேஜ் டேஸ்க்குள்ளே போய் அதுக்குள்ளே பின்னாடி போய் ட்ராவல் பண்ணி ரொம்ப சுவாரஸ்யமாக அந்த வீரியமான ஒரு வரலாற்றை நமக்கு சொல்கிறார். அந்த பராசக்தி ஏற்படுத்திய தாக்கத்தையும் நேரடியாக அவர் சொல்வதை நீங்கள் கேட்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோவை உங்களுக்காக நான் ஒளிபரப்புகிறேன். ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சமூக திறனாய்வாளர், அரசியல் பகுப்பாய்வாளர், மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். ஐயா வணக்கம். பராசக்தி திரைப்படம் சரியாக 70 ஆண்டுகள் இந்த அக்டோபர் மாதம் தான் வந்திருக்கு, 1952. அது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல், எதிர் அரசியலை பேசின படம். அன்றைய ராஜாஜி பீரியடுன்னு நினைக்கிறேன், 52 ராஜாஜி அவர்கள் காலகட்டம். அங்கே நேரு ஆட்சி, ரெண்டுக்கும் எதிரான சிந்தனை கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களால் எடுக்கப்பட்ட படம். கலைஞர்களுடைய வசனம் தான் படத்தினுடைய இது. அந்த படம் அந்த காலகட்டத்தை இன்றைக்கி எல்லாருமே வியந்து பார்க்குறாங்க. அப்படி ஒரு படம். இப்போ பார்த்தாலும் சாமி படமும் புராண படங்களும் நாதா சுவாமின்னு சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு சமூக படத்தை பேசினது, அம்பாள் இன்றைக்கடா பேசினாலாம் பேசுகிற ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்றைக்கி எடுக்கிற சாதி ஒழிப்பு, சமூக நீதி படங்களுக்கெல்லாம் முன்னோடி பராசக்தி தான் அப்படின்னு இயக்குனர் வெற்றிமாறன் பலரும் அதை நினைவு கூர்ந்து பேசுகிறாங்க. நீங்கள் அந்த சமகாலத்தில் அந்த உணர்வை நேரடியாக அனுபவித்தவர்களில் ஒருவர். எப்படி இருந்தது? அந்த படம் வந்தபோது நான் 5th கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிறேன். சரி. படம் பார்த்துட்டு அது தீபாவளி அன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு. அந்த விளம்பரம் சேலத்தில் பேலஸ் தேட்டர்னு ஒன்று இருக்குது. அந்த தேட்டர் அந்த விளம்பரம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சிவாஜி கணேசன் இப்படி இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போஸ் இருக்கும். அப்போ அந்த ஸ்லைடே பார்க்கும்போது என்னடா ஒரு விளம்பரம் போடுறாங்க, புதுமுகம், யாரோ ஒரு மூஞ்சி கோணலாக வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு வரும். அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு பரபரப்பே ஏற்படல. அந்த படத்தை பார்க்கணுங்கிற எண்ணம் கூட தோணலை எங்களுக்கு. அந்த ஸ்லைடு ரொம்ப காலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அது நீங்கள் வேற ஒரு படம் பார்க்கும்போது அந்த ஸ்லைடு வரும், கம்மிங் விரைவில் வருகிறதுன்னு போடுறதில்ல, அப்போல்லாம் அது போடுவாங்க. அந்த ஸ்லைடு வந்துக்கிட்டு இருக்கோம். பார்க்கணுங்கிற எண்ணமே வரல. தீபாவளி அன்றைக்கி அது கூட ஏதோ படங்கள்லாம் நாங்கள் இந்த படத்தையே பார்க்கல. ஸோ தீபாவளி கழிச்சு அந்த ஸ்கூலு திறந்த உடனே போனால் ஸ்கூலில் கூட படிக்கிற அத்தனை பேரும் பராசக்தி பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். என்னென்னமோ சொல்கிறானுங்க, ஒன்றுமே புரியல. ஒவ்வொருத்தரும் இது அந்த சீன் எப்படி இருந்தது, இந்த சீன் எப்படி இருந்ததுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது. அப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது என் கிளாஸ்மேட் ஒருத்தர், ராஜகோபால்னு ஒருத்தர் இருந்தான். அவன் சொன்னால் அரசாங்கத்தை ஏற்று நிறையா பேசுகிறாங்களான்டா அந்த படத்தில், அதனால் தடை விதிக்க போகிறதா சொல்கிறாங்கன்னா. நான் அன்றைக்கி வீட்டுக்கு போனோடனே எங்கள் அப்பா லிட்ரரி சொசைட்டின்னு பேலஸ் தேட்டருக்கு பக்கத்தில் இருக்கிற சொசைட்டியில் டென்னிஸ் ஆடுவார். அது சொன்னால் பேலஸ் தேட்டரில் படம் வந்துருக்குது, ஆமாடா பராசக்தின்னு ஒரு படம் வந்துருக்குதுன்னாங்க. அதை பேன் பண்ண போகிறதா சொல்கிறாங்கன்னு. ஏன்டான்னாரு. என்னென்னமோ கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக நிறையா இருக்குதான் அப்படின்னு. நாங்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்கல்ல, அதனால் அது சொன்ன உடனே இவர் என்ன பண்ணார், சொசைட்டிக்கு போய் டென்னிஸ் ஆடிட்டு. திராவிட கழகமா திமுகவா? அப்போ திராவிட கழகம். நாங்கள் ஏன்னா திராவிட கழகம் அப்போ திமுக பிரிஞ்சில் அப்போ தான் பிரிஞ்ச நேரம். இது உடனே இவர் என்ன பண்ணார், சேலம் பேலஸ் தேட்டருக்கு சொல்லி டிக்கெட் புக் பண்ணிட்டார். நாங்கள் குடும்பத்தோடு போயிட்டோம். உட்காந்து பார்த்தா படம் ஓப்பனிங் சீன்லேயே ஆளை தூக்கிடுச்சு. நேஷ்னல் பிக்சர்ஸ் அளிக்கும் பராசக்தி அப்படின்னு போட்டு உடனே ஸ்க்ரீன் திறந்த உடனே யாரோ ஒரு பெண், டைட்டில் ஓடுது. ஒரு பெண் ரெட்டை வேடத்தில் டான்ஸ் ஆடுது, பரதநாட்டியம் ஆடுது. வாழ்க வாழ்கவே வளமார் எமது திராவிட நாடு, சூடும் தென்கடலாடும் குமரி வடபாடு அடல் சேர் வங்கம், அறிவும் திறனும் சிரித்த நாடு, வாழ்க வாழ்கவே எங்கள் அந்த வளமார் திராவிட நாடுன்னு வந்தது. தியேட்டரு கிழிஞ்சிருச்சு. அந்த கைத்தட்டல் அந்த ஸ்க்ரீனால் காங்கிரஸ் பீரியடு சும்மா பிச்சுக்கிட்டு போகுது கைத்தட்டல். டைட்டில்லே ஆரம்பமாயிடுச்சு. சிவாஜி அறிமுகம் ஆவார்.
அதாவது படத்தில் வந்து ஆரம்ப காட்சிகள் வந்து சில சோக காட்சிகள்லாம் வரும். அதாவது ஒரு கல்யாணிங்கிறவருடைய கணவன் வந்து தந்தை கணவன் 2 பேருமே ஒரே நேரத்தில் செத்து போவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை. இவங்க சகோதரர்கள்லாம் ரங்கூனில் வந்து பொழப்பு நடத்திக்கிட்டு பெரிய பணக்காரர்களாக இருக்காங்க. அவங்க வருவாங்க. வரத்துக்குள்ளே இந்த சோகம் நடந்துடும். தங்கச்சி வந்து பிச்சைக்காரி ஆகிடுவாங்க. இட்லி விற்று பொழைக்கிற அளவுக்கு வந்துடும். இது வந்து ஒரு ஆரம்பத்தில் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே இந்த சீன்லாம் வந்துடும். ஒரு பாட்டு கூட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் சிவாஜி அறிமுகமாவார். சிவாஜி ரங்கூன்லேருந்து கப்பலில் வந்து இறங்குவார். இறங்கி வண்டியில் டாக்ஸி பிடிப்பார். டாக்ஸியில் ஏறுவார். ஒரு பிச்சைக்காரன் ஐயா சாமி அப்படிம்பா. தமிழ்நாட்டின் முதல் குரலே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது நேருக்கு அடித்த கமெண்ட். அந்த டயலாக்லேயே டெல்லிக்கு அடித்த கமெண்ட். இது தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம், தமிழ்நாட்டின் ராஜாஜி அரசாங்கம், காங்கிரஸ் ஆட்சி. தமிழ்நாட்டின் முதல் குரலே ரொம்ப பிரமாதமாக இருக்குதுன்னு ஆரம்பமாகும். அதுக்கப்புறம் படம் பூரா அதே தான். அப்படியே எல்லாம் அதில் சொல்லாத கருத்துக்களே கிடையாது. பிச்சைக்கார மறுவாழ்வு, சுயமரியாதை திருமணம், கம்யூனிஸ்ட் கருத்துக்கள், ஆடம்பர திருமணம் கூடாது, கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணும். இப்போ என்ன கல்யாணத்துக்கெல்லாம் என்னத்துக்கு கவலைப்படுறீங்க? 2 மாலை ஒரு சொற்பொழிவாளர், அவ்வளோதான், கல்யாணம் முடிஞ்சுது. இப்படி தான் கடைசி சீனை தான். இத்தனைக்கும் அந்த சுயமரியாதை திருமண சட்டத்தை அண்ணா 67 68 தான் கொண்டு வராரு. சுயமரியாதை கல்யாணம் பண்ணிட்டவங்க வந்து அதுக்கு பிறகு ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணால் தான் அந்த கல்யாணம் சொல்லி. இந்த படத்தையே சொல்லிட்டாங்க. இந்த படத்துலேயே சொல்லியாச்சு அதெல்லாம். அப்புறம் ஒரு சைடில் வந்து மாடு வந்து ரோட்டில் படுத்துருக்கோம். கதாநாயகன் அங்கே பிளாட்ஃபார்ம் படுத்துருப்பாங்க. போலீஸ் வந்து அடித்து எழுப்பி ஏன்டா பிளாட்ஃபார்மில் தூங்கினேன். ஏன்ப்பா இப்போ பிளாட்ஃபார்மில் யாரும் படுக்கூடாது, எந்திரிவேன். இந்த மாடு செஞ்ச புண்ணியம் கூட இந்த மனுஷன் செய்யலையான்னார். அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் நீ மேயராக வரும்போது பார்த்துக்காங்க, நான் கண்டிப்பாக வருவேன்னுவார். அதை மேயராக வர்றதுக்கெல்லாம் அதெல்லாம் அந்த மாதிரி அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் சாசனம்னு சொல்கிற அளவுக்கு அந்த படம் இருந்தது. பல பிரச்சனைகள். 71 பிச்சைக்காரர்கள் ஒழிப்பு திட்டத்தை கலைஞர் முதலமைச்சரை கொண்டு வந்தார். அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரர் ஒழிப்பு திட்டத்தில் இருந்து எல்லாமே அதில் அந்த படத்துலேயே எல்லாமே சொல்லிகிட்டு இருப்பார். கடைசி பாட்டு வந்து எல்லோரும் வாழ வேண்டும், மக்கள் இன்புற்று இருக்க வேண்டும், இல்லாதார் இல்லை என்ற உலகம் வாழ வர வேண்டும்ன்ற மாதிரிலாம் இல்லாதார் இல்லை என்னும் அப்படின்னு வரும். அந்த மாதிரி ஒரு பொதுவுடைமை சிந்தனையை பொதுவுடைமை சிந்தனை. கோர்ட்டு சீன் வந்து பெருசாக பேசுவாங்க. அதை விட பண்டரிபாய் வந்து ஹீரோ சிவாஜிக்கு அட்வைஸ் பண்ணுறதுல தான் மிகப்பெரிய கருத்துக்கள் வரும். சமூக கருத்துக்கள்லாம் அதில் தான் நிறையா வரும் கோர்ட்டை விட. இது நாத்திக கருத்துக்கள் வந்து அதிகமாக இருந்துன்னு சொல்ல முடியாது. கோயிலுக்குள்ளார ஒரு பெண்ணை கற்பழிக்க முயற்சிக்கிறது சீன் அதில் வருது. அதுக்கு முன்னாடி எந்த படத்தை அதுதான் அந்த படத்தில் பெரிய இதை தடுக்கணும், இதை தடை பண்ணணுங்கிற மாதிரி எண்ணமெல்லாம் வந்ததுக்கு காரணம் அந்த யார் தடை கேட்டா படத்துக்கு? காங்கிரஸ்கார். அன்னைக்கு ஊடகங்கள் என்ன எழுதுச்சு, ஒரு பத்திரிகை கூட பாராட்டி எழுதிவிட்டாங்க, வேறு வழி இல்லாமல் எழுதிவிட்டாங்க. இப்போ பல விஷயங்களை புரட்சிகரமாக சொல்லுதுங்கிறதுங்கெல்லாம் எழுதிட்டாங்க. அப்போ நான் சின்ன பிள்ளை தான், என்ன விமர்சனம் சரியாக வந்தது தெரியாது. ஒரே ஒரு விமர்சனம் மாத்திரம் நல்லா ஞாபகம் வருது. தினமணி கதிர் பத்திரிகையில். தினமணி கதிர் கதிர் தினமணி நினைக்கிறேன். தினமணி கதிர்லேயே கதிர் சின்னதாக வரும். இப்போ இந்த சைஸில் வந்தது. அப்புறம் பெருசாக வர ஆரம்பிச்சிது. அதில் அட்டைப்படம் என்னன்னா கார்ட்டூன். விரைவில் வருகிறது பரபிரம்மம், கதை வசவு தயாநிதி. கதை வசனம் இல்லை, இதை பராசக்தியை கிண்டல் பண்ணி கதை வசவு, இதில் இந்த வசனம் எழுதுன திட்டி எழுதியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி கார்ட்டூன் போட்டாங்க. கலைஞர் என்ன பண்ணாருன்னா அந்த டைட்டிலே வச்சு பரபிரம்மம்னு போட்டு ஒரு கதை வசனம் எழுதி சிவாஜியும் அவர் நடித்து தேர்தல் பிரச்சார நாடகம் அதில் தான் போட்டாங்க 57க்கு. அதில் சிவாஜி அதில் தான் சாக்ரட்டிஸ் நாடகம், சேரன் செங்குட்டுவன் படமாக வந்துச்சா? படமாக வரல, நாடகம். அந்த நாடகமெல்லாம் அந்த பரபிரம்ம இதில் தான் வந்தது. ஆக அது ஒரு இது அந்த அளவுக்கு அது இது ஓடிச்சு அப்படி ஓடிச்சு, சூப்பர் ஹிட்டு. சிவாஜி வந்து அதாவது ஓவர் நைட் அவரே சொல்லியிருக்காரு, ஒரே இரவில் நான் உச்சிக்கு போனேனே அப்படின்னு சொன்னார். அது ஒரே இரவில் சிவாஜி அப்போ பைத்தியமாக மாறினாங்க. அந்த அளவுக்கு சிவாஜி இது. அதுக்கு அடுத்து அப்படி பூங்கோதை இன்னொரு படம் வந்தது, அடுத்த படம் வருது. அந்த படத்தில் வந்து அதுதான் அவருடைய முதல் படம், அஞ்சலி தேவியால் தயாரிக்கப்பட்ட படம். சிவாஜி கணேசன் வந்து முக்கிய ஹீரோ, அதாவது செகண்ட் ஹீரோவாக, நாகேஸ்வரராவ் ஹீரோ, நாகேஸ்வரராவுடைய மகனாக வர்ற மாதிரி சீன் வரும். செகண்ட் ஹீரோ போட்டு எடுத்தது அந்த படம் தான் முதல் படம். ஆனால் ரிலீஸ் ஆனது இது.
சிவாஜி அதுக்கு முன்னாடியே நிரபராதின்னு ஒரு தெலுங்கு படத்துக்கு கதாநாயகனுக்கு டப்பிங் கொடுத்துருந்தார். அது எப்படி அதுக்கு என்ன விமர்சனம் வந்ததுன்னா, ஒரு வார பத்திரிகையில் கதாநாயகனுக்கு கொடுக்க பின்னணி குரல் கொடுத்தவர் பிரமாதமாக இருந்தது அப்படின்னு போட்டாங்க. பின்னணி குரலுக்கு விமர்சனம் எழுதுனது சிவாஜி. அது அப்போ சிவாஜி கணேசனுக்கு கொடுத்தாருன்னு யாருக்கு தெரியாது. அதுதான் அவருடைய இது பிரமாதமாக இருக்கும். அந்த நிரபராதிங்கிற படமும் நல்லா ஓடிச்சு. அது வேறு. இதெல்லாம் சிவாஜி கணேசனே போட்டாங்கல்ல. எது டைட்டில் சிவாஜி கணேசனே போட்டாங்க. சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசன் அப்பயே பேர் சிவாஜி கணேசன் பண்டேரி பாய் எல்லாம் போட்டு இதை பண்ணாங்க. அப்போ அப்படியே கூட்டமாக ஒட்டுக்கால போட்டுருவாங்க. அப்போ இந்த மாதிரி இப்போ போடுற மாதிரி சிவாஜி எல்லாம் அப்போ பாத்திர நடிகர்கள் அப்படின்னு போட்டு சிவாஜி கணேசன், குணசேகரன், சகசரநாமம், அப்படி எஸ் ராஜேந்திரன் அப்படியே வரிசையாக வந்துருச்சு. நடிகைகள்னு போட்டு பண்டேரி பாய் அப்படியே வந்துடும். அப்படியே கூட்டமாக வந்துடும். அந்த மாதிரி தான் வந்து தனியாக பண்டேரி பாய்ங்கிறவங்க பிற்காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜிக்கு அம்மாவோட அவங்க தான் அவங்களுக்கு இதில் அறிமுகமா? இல்லை அறிமுகம். அவங்க ஹரிதாஸ்லேயே அறிமுகம். அவங்க பழைய ஸ்டாரு. ரொம்ப தெரிஞ்ச ஸ்டார்னு எடுத்திங்கன்னா சகசரநாமம் இவங்கெல்லாம் இருந்தாங்க. நடிகர்கள் வந்து எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து எஸ் ராஜேந்திரன் ஏறத்தாழ அறிமுகம்னு சொல்லலாம். அப்புறம் இவர் கண்ணதாசன் வந்து ஒரு சீனில் வரும். அப்படி கோர்ட்டில் ஜட்ஜாக வந்துட்டு போவோம். அப்படி கண்ணதாசன் தான் ஜட்ஜ். அப்போல்லாம் ஒரு திமுக எல்லாம் திமுக. கண்ணதாசன் ஒரு சீனில் வரும். அப்படி எஸ் ராஜேந்திரனுடைய மைத்துனராக இருந்த நாராயணசாமின்னு ஒரு நடிகர். அவர் அந்த படத்தில் தான் அவர் தான் வந்து குழந்தை கடலில் இது ஆற்றுல விழுந்துச்சு அப்படி வந்து அது மாதிரி பல நடிகர்கள். கேபி காமாட்சி இவங்கெல்லாம் வந்து திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க எல்லாமே உள்ளே வந்தாங்க. அண்ணாவோட சிவாஜி கண்ட இந்திராஜம் நாடகத்தில் நடித்த பல நடிகர்கள் இதில் இருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லாக வந்தாங்க. அது ஒரு பெரிய அன்னைக்கு ஏற்பட்ட அந்த ஒரு அழுத்தம் இருக்குது. அன்னைக்கு தான் பல பேர் வந்து திராவிட இயக்கத்தில் சேரணுங்கிற எண்ணத்துக்கு வந்தது காரணம் பராசக்தி ஒரு முக்கிய காரணம். ஆனால் இதுக்கெல்லாம் அடிகோலியது எதுன்னாக்கா வேலைக்காரி படம். அண்ணாவோட வேலைக்காரி. அண்ணாவோட 49 அது 49 இவங்க கட்சி ஆரம்பித்த உடனே வந்த படம். அதுதான் முதல்ல தமிழ் படங்களில் கதாநாயகன் பேண்ட்டு போடுறத ஆரம்பித்து இந்த பாட்டு பாடுறதுலேருந்து வசனம் பேசுகிற கதாநாயகனை ஏற்க அதுக்கு முன்னாடி வேட்டி தானே. அதுக்கு முன்னாடி பேண்ட்டெல்லாம் போட்டு இருந்த கதைகள்லாம் இருந்தது. அது வசனம் பேசுவானுங்க கேட்கணுமே. ஆஹா என்ன மொழின்னே புரியாது. அந்த காலத்தில் பாகதூர் பாட்டை அப்படி தான் இருக்கும். வதானமே சந்திர பிம்பமாக மலர்ந்த சரோஜமா என்ன அர்த்தம் இதுக்கெல்லாமே தெரியாது. இந்த மாதிரிலாம் பாடுவானுங்க. சாரசம் செய்கிற கண்கள் சீர்தரும் முகம் சந்திரபிம்பம் இந்த மாதிரிலாம் பாட்டுங்கள்லாம் தமிழேன்னு சொல்ல முடியாது. அது சகுந்தலைன்னு ஒரு படம் வந்தது. இப்போ ஞாபகம் இல்லை. சின்ன பண்ண இருக்கும்போது பார்த்த ஞாபகம். சகுந்தலையை வந்து துஷ்யந்த் முதல் சந்திக்கும் போது அவ கண்ணில் வந்து இது பூவிலேருந்து மகரந்த பொடி விழுந்துடும். அவள் கண்ணா கசக்கிட்டு நிற்பாள். ஒரு வண்டு வந்து சுற்றிட்டு இருக்கு. அப்போ தான் வந்து துஷ்யந்தை பார்த்து அந்த வண்டை அடிச்சிடுவான். அடிச்சிட்ட உடனே பக்கத்தில் போய் நிற்பான். ஏன் இப்படி தலை குனிந்து நிற்கிறாய் அப்படின்னு. ஏன் இப்படி குனிஞ்சின்னு இருக்கேள்? நீ ஒன்றும் கண்ணில் மகரந்தபடி விழலை, சமைக்கணும், ஏதோ ஆயிடுத்தோன்னு நினச்சேன். இதுதான் டைலாக். இது தமிழா என்ன மொழி? இப்படி பேசிக்கிட்டு இருந்தது வந்து அருமையான தமிழில் பேச டைலாக் வந்தது வேலைக்காரி படத்தில் தான். அவர் அந்த ராமசாமிங்கிற ஒரு திராவிட ராமசாமி திராவிட இயக்க நடிகர். டி பாலசுப்ரமணியம் அவர் தான் வில்லனாக வருவார். விஎன் ஜானகி அதில் ஹீரோயின், பிகே சரஸ்வதி ஒரு ஹீரோயின், வில்லியாக வருவாங்க. இது மாதிரி வரும். ஒரு வங்காள படத்தினுடைய கதையை கொஞ்சம் அடிப்படையாக வச்சு எடுத்தது வேலைக்காரி. ஒரு தன்னுடைய தகப்பனை வந்து கொலை பண்ணவங்கள வந்து காப்பாற்ற முடியாமல் போய் கோர்ட்டில் வாதாடி காப்பாற்றுவோம். அப்படி அதுதான் கதை. அதில் சாமியாருங்க எப்படிப்பட்ட அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மடங்கிற பேரில் விபச்சாரம் தான் நடக்குதுங்கிறது தான் அதில் அப்பயே அதுதான் அந்த படம். அந்த படம் எப்படி சென்சார் தப்பிச்சிச்சு? படாத அவஸ்தைப்பட்டது வெளியில் வந்து அந்த படம். அதில் தான் வந்து ஒரு அந்த இது அம்பாள் சிலை அவ்வளோ உயரம் இருக்கும். அதில் போய் நின்றுக்கிட்டு ஆயி மகமாயி பராசக்தி ஆனவளே உமையானவளே அப்படின்லாம் பாட்டு, நீதான் அல்லாமல் துணையார் அப்படின்னு பாட்டு வரும் முதல்ல. அந்த சாமியை இவன் கற்பூரம் கொளுத்துவான், அர்ச்சனை பண்ணுவான், இப்போ தேங்காய் பழம் வாங்கி எக்கச்சக்கமாக சோலை பண்ணி கும்பிட்டுக்கிட்டே இருப்பான். அவ்வளவு நடந்து அவங்க அப்பா ஜெயிலுக்கு போயிடுவார். வந்து அந்த சிலை முன்னாடி நின்று, உனக்கு எரிச்ச கற்பூரத்தை மிச்சப்படுத்தியிருந்தால் நான் வக்கீலுக்கு காசு கொடுத்துருப்பேனே,
உனக்கு இப்போ உடைச்ச தேங்காய் மிச்சப்படுத்த அப்படின்னு சொல்லி எடுத்து அடிப்பான் சில மேலே. சாமி சில சில மேலே அடிப்பா, அப்படி தூக்கி எறிவா, அப்படி போய் மூஞ்சில் அடிச்சு கிளம்பும். அந்த தைரியம் கேஆர் ராமசாமிக்கு தான் இருந்தது. அதை எடுக்கிற தைரியம் ஜூபிட்டர் பிக்சர்ஸுக்கு தான் இருந்தது. அதை அந்த சீன்ஸை வந்து அப்படியே அண்ணா எடுத்தனால அப்படியே எடுத்துவிட்டாங்க. வந்தது அந்த படம் அப்படியே வந்து பராசக்தி ஆதிபரா அம்மன் மூஞ்சலை இதெல்லாம் எடுத்து அடிக்கிற மாதிரி சாமியார்களை வந்து தோல் உரிச்சார். பகலில் வந்து ஆம்பளையா சுற்றிக்கிட்டு இருக்கிறவனெல்லாம் பார்த்தா ராத்திரி எல்லோரும் பொம்பளைங்க தான் பகலில் வந்து ஆம்பளை வேஷம் போட்டு சுற்றுனாங்கன்னு தான் அந்த படத்தில் வரும். மோடி செய்யாத மடாதிபதி, சேடி இல்லாத ராஜகுமாரி, ஜோடி இல்லாத மாடப்புறா, இருக்க முடியாத மிலாட் அப்படின்னு இப்படிலாம் ஒரு டைலாக் பயங்கரமாக இருக்கும். டைலாக்காக ஓடிச்சு. பல பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த கோர்ட்டு சீனில் வந்து கேஆர் ராமசாமி பதிலாக குரல் கொடுத்தது வந்து அண்ணா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கேஆர் ராமசாமி அந்த டைலாக்லாம் பேசியிருப்பார். அதுதான் அடித்தளம். அதுக்கப்புறம் தான் பராசக்தி. வேலைக்காரி எழுப்பின உணர்ச்சி பயங்கரமாக வந்தது. அதை தான் அங்கே அப்போ தான் வந்து அதுக்கு அடுத்தாப்படி வந்து மோகன சுந்தரம்னு ஒரு படம் எடுத்தார் டிஆர் மகாலிங்கம். அவங்கெல்லாம் உளுந்து போனதுக்கு காரணம் இப்போ வேலைக்காரி படம் வந்து தான் அவங்கெல்லாம் காலியானாங்க. சொந்த படத்தை எடுத்தார். அதில் வந்து ஒரு பாட்டு வரும், ஞானம் பிறந்த தமிழ்நாட்டில் இன்று நாத்திகம் வந்ததற்கு பாட்டு வேணுமா, வான்மழை வறண்டது போல நல்ல வைதிகம் கெட்டதற்கு பாட்டு வேணுமான்னு பராசக்தி இது வேலைக்காரி படத்தை கிண்டல் பண்ணி தான் அதில் பாட்டு வரும். அந்த அளவுக்கு நாத்திகம் வந்ததை விமர்சனம் பண்ணி பாட்டு, நாத்திகம் வந்ததை விமர்சனம் பண்ணி டிஆர் மகாலிங்கம் ஞானம் பிறந்த தமிழ்நாட்டில் இன்று நாத்திகம் வந்ததற்கு பாட்டு வேணுமா, வான்மழை வறண்டது போல நல்ல வைதிகம் கட்டதற்கு பாட்டு வேணுமா அப்படின்னு அந்த பாட்டில் வரும். இவங்களை வேலைக்காரி படத்தை கிண்டல். ஓரிரவு அதுக்கு முன்னாடியே பின்னாடியா வேலைக்காரி அது வரையிலும் ஏவிஎம் படங்கள், ஜெய்ஹிந்த் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு வந்தே மாதரம், மகான், காந்தி மகான் எடுத்துக்கிட்டு இருந்தார். வேலைக்காரி ஓடின ஓட்டத்தை பார்த்த உடனே அண்ணாவினுடைய புகழ்பெற்ற நாடகம் ஓரிரவை டக்குன்னு வாங்கி ஏவிஎம் தான் எடுத்தாங்க. உடனே ஏவிஎம் எடுத்தாங்க. நாத்திகம், பொது உடைமை, திராவிடம் பிரச்சனை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சுவிட்டு கமர்ஷியலாக ஓடணுங்கிறதுக்காக நாகேஸ்வர ராவ் ஹீரோ, கேஆர் ராமசாமி செகண்ட் ஹீரோ. லவ் சென்ஸ் எல்லாம் வந்து கேஆர் ராமசாமி, அது இவங்க நாகேஸ்வர ராவ். அது அப்போ வந்து மெட்ராஸ் ப்ராமிஸ், தமிழ்நாடு, ஆந்திரா எல்லாம் ஒன்றா சேர்ந்து நாகேஸ்வர ராவ் வந்து ஒரு பிரபல நடிகர். மலையாளத்துக்கு ஓடணுங்கிறதுக்காக லலிதா பற்றி லலிதா, தமிழ்நாட்டுக்கு கேஆர் ராமசாமி போட்டு அவ்வளோ கமர்ஷியலாக எடுத்தாங்க. நாடகத்தில் எப்படின்னா, எம்ஆர் ராதா நாடகங்கள், அண்ணாவுடைய நாடகங்கள்லாம் என்னன்னாக்கா, எந்த ஊரில் போடுறோமோ அந்த ஊரில் என்னென்ன ஊழல் நடந்தது, எந்த முனிசிபாலிட்டி எப்படி இது பண்ணிச்சு, அங்கே இருக்கிற அரசியல் என்ன மாதிரி இருக்குதுங்கிறதெல்லாம் அந்த நாடகங்கள்லாம் அப்படி அப்படியே வரும். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ரத்தக்கண்ணீர் நாடகத்தில் எம்ஆர் ராதா வந்து குஷ்டரோகியாக வர்ற சீனில் கல் தடிக்க விழுந்துருவார். திருப்பத்தூரில் அந்த ட்ராமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கே பார்த்தாலும் கல் கொட்டி வச்சுருந்தான். சொல்கிறாரு, இந்த திருப்பத்தூரில் வந்து மாட்டிக்கிட்டான் பாரு, பாலா போன முனிசிபாலிட்டி கல் தடிக்க விட்டு குருடை என்னவாலாம் கிளை விடுறதுன்னா ஸ்பாட்டில் வர டைலாக். மதுரைக்கு போனால் மதுரையில் என்ன ரகல் நடக்குது, பாலா போன முனிசிபாலிட்டி அப்படின்னு இது. அந்த மாதிரி ஓரிரு நாடகங்கள்லாம் அப்படி தான். அந்த நேரத்தில் என்ன இருக்குதோ அதெல்லாம் வச்சு தான் அந்த நாடகங்கள் பிரமாதமாக பிரச்சார நாடகங்கள். அதில் ஒரு கதை இருந்தது. அண்ணாவுடைய கதைகள் எல்லாமே அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஜமீன்தார் ஒழிப்பு தான் மிக அதிகமாக இருக்கும். ஜமீன்தார்கள் பெரும்பாலும் வில்லன்கள் முதலியாராக தான் இருப்பாங்க. இந்த முதலியார் பண்ணுற அட்டுழியம், அந்த பண்ணையார், நிலச்சுவாந்தார், அவர் கம்யூனிஸ்ட், அவரே ஒரு முதலியாராக இருந்ததுனால ஒரு சுயசாதி எதிர்ப்பு. அது வேறு ஏதாவது சொன்னார், மாடி நம்மளை போட்டு கொளுத்தி போட. அதான் இல்லை, அந்த காலத்தில் பார்ட்னரில் அடுத்தபடியாக அவங்க தானே பணக்காரங்களாக இருந்தாங்க. அது முதலியாருங்கிற பேரை வச்சுக்கிட்டு தாங்கிறதுங்க. என்ன கூட முதலியார் தான் சொல்கிறாங்கல்ல. உண்மையான முதலியார் வந்து நாவலர், அன்பழகன், இவங்கெல்லாம் தான் உண்மையான. இன்னைக்கு பட்டங்கிற பேரில் நாங்கள் பட்டங்கிற பேரில் அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கள்ளனும் மறவனும் கனத்ததோர் அகமுடையனும் மெல்ல மெல்ல வெள்ளாளர்வாங்க. சென்னைக்கு வர 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 நான் எல்லாம் வந்து வெள்ளாளங்கிற பேரை வச்சுட்டு துளு வெள்ளாளங்கிற பேரெலாம் வச்சுக்கிட்டு இது பண்ணோம். இன்றைக்கி துளு வெள்ளாளர்கள் வந்து அகமுடையர்களை வந்து ஏற்றுக்கிறது அதெல்லாம் வேற வச்சு விட்டுருங்க. இல்லை அண்ணா வந்து அந்த இடத்துல முதலியார்னு சொன்னது தனவந்தர்கள், பணக்காரர்கள், பண்ணையார்கள். பெரிய பணக்காரனா யாருன்னு எடுத்தீங்கன்னாவே முதல் போடக்கூடிய அது அவங்க பெரும் பணக்காரர்கள், படித்தவர்கள்ங்கிறத மாதிரி எடுத்தீங்கன்னாவே சமூகத்தில் உயர்ந்த அவரிடம் சாதி ஒழிப்பும் இருந்தது. அதான் பண்ணையார் கம்யூனிஸ்ட் சிந்தனையே ரெண்டு கலந்து ரெண்டுமே இருந்து. ஏன்னா இன்னைக்கு அண்ணாவெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சாதிக்குள்ள அடக்க முயற்சி பண்றாங்கல்ல,
அதுக்கு வந்து இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குல்ல. அவர் எந்த அளவுக்கு எதிராக இருந்தால் முழுக்க உழைக்கும் மக்களுக்கும் பட்டியல் சமூக மக்களுக்கும் ஆதரவாக தானே இருந்தது. கம்யூனிச கொள்கைகளை வந்து பிரமாதமாக அவர் எடுத்து சொன்னது வந்து நல்ல தம்பி படத்தில். நல்ல தம்பி படத்தில் என்ன பண்ணிட்டார், என்எஸ்கே தான் தயாரிப்பாளர், டைரக்ஷன் எல்லாமே அண்ணா தான் எழுதுகிறாரு. ஜமீன்தார் வீட்டில் நடக்கிற ஒரு அந்த ஆதிக்க வரி அதை வந்து பிரமாதமாக எடுத்தார். அதில் வந்து என்ன ஆகுன்னா, ஒரு சீனில் வந்து ஒரு குடிசையில் போய் ஒருத்தரை பார்க்க போவாங்க. அந்த அம்மா வருவா, என்ன எப்படின்னு உங்கள் பொண்ணை பார்க்கணுன்னொன்னே இந்த அம்மா உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பொண்ணு வரும். ஏம்மா இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு, இருக்கிறது ஒரே சேலைங்க, அதான் அவங்க அடுத்து அவுத்து கொடுத்தா தான் நான் கட்டிக்கிட்டு வர முடியும் அப்படின்னு. இது சீனு. ஒரு சேலை தான் இருக்குது, 2 பேர் அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரு சேலை தான் இருக்குதுங்கிறது ஒரு அங்கேருந்து. இதை கேட்டுட்டு என்எஸ்கே தான் வருவார். இவர் கட்டிக்க போகிற இவர் வந்து ஜமீன்தாருடைய வாரிசு. அந்த ஜமீன்தாரினி யாருன்னா, அந்த ஜமீன்தார் மக யாருன்னாக்கா பானுமதி தான் நடிக்கிறாங்க அந்த ரோலில். தெரியாதனமாக ரூம்குள்ளார போயிடுவார். போனாக்கா அந்த பீரோ இருக்கும், தொடுவார், டக்குன்னு கதவை திறக்கும். 100கணக்கான புடவை அடிக்கிருக்கும். முந்தின சீனில் ஒரு புடவை 2 பேர்த்துக்கு, இங்கே ஒருத்திக்கு ஒரு புடவை கடைய. இப்படி ஏற்றத்தாழ்வு சொல்லுவார், ஏற்றத்தாழ்வு, சமூக ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் போட்டு எடுத்தார். இதில் என்ன ஆச்சுன்னா, என்எஸ்கே வந்து கதையை எடுத்துக்கிட்டு நந்தனார் கிந்தனார் காலட்சேபம், மதுவிலக்கு பிரச்சாரம் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கிட்டார். சேர்த்துலதால் அண்ணாவுக்கு கோவம் வந்துருச்சு. அண்ணாவுக்கு அதுக்கு வந்து வசனம் எழுதுறதுக்கு ஃபியட் கார் கொடுத்தார். அந்த காலத்தில் கார் கொடுத்த அளவுக்கு அவ்வளோ பணம் வாங்கினார் அண்ணா. அது படத்தை பார்த்துட்டு என்னுடைய கதை வந்து மதுவிலக்கு பிரச்சாரத்தையும் இந்த கிந்தனார் காலட்சேபத்தை போட்டு ஓடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு காரை திருப்பி கொடுத்துட்டேன். அந்தளவுக்கு ஒரு நேர்மை இருந்தது எனக்கு. என் கதை அதில் இல்லை, படைப்பாளிக்குரிய கர்வம். என்னுடைய கதை அதில் இல்லை, எடுத்துக்கோ அப்படின்னு. பராசக்தியில் நடிக்கும் போது சிவாஜி திமுகவில் இருந்தாரா? திமுக தான் அவர். அண்ணாவுடைய இல்லை திராவிட நடுப்பத்திரிகையில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். பராசக்தியில் நடிக்கும்போது அங்கேருந்து தானே இங்கே வந்தார். அண்ணா ரெக்கமெண்டேஷன். எம்ஜிஆர் அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர். ஆனால் மந்திரிகுமாரி 50லே வந்துடுது இல்லை? மந்திரிகுமாரி 50ல் வந்தது. அதில் வந்து பிரச்சாரம்னு சொல்ல முடியாது, ஆனால் அதுலேயே பிரச்சாரத்தை கலைஞர் ஆரம்பிச்சிட்டாரு. அந்த படத்துலேயே பயங்கர அப்பயே நட்பு உருவாயிருச்சு. எது எம்ஜிஆர் கலைஞர் நட்பு உருவாயிருச்சு. இவங்க 3 பேரும் ஒரே ஊருங்க. கும்பகோணம் எம்ஜிஆர், திருவாரூர், தஞ்சாவூர், சூரக்கோட்டை எல்லாம் பக்கத்து ஊர். எம்ஜிஆர் தானே சீனியர்? இல்லை எம்ஜிஆர் வந்து நாடக கம்பெனியில் சீனியர். 2 பேரும் ஒன்றா அறிமுகமானது வந்து ஜூபிட்டருடைய அபிமன்யு படத்தில் அறிமுகமானாங்க. ஜூபிட்டர் அபிமன்யு படத்தில் எம்ஜிஆர் வந்து அபிமன்யு இது அர்ஜுனனா நடிக்கிறாரு. குமரேசங்கர் தான் ஹீரோ. இவர் வந்து செகண்டாக தான் வர்றாரு, அர்ஜுனனா வர்றாரு. கதை வசனம் கலைஞர். அதில் தப்பிச்சது யாருன்னா எம்ஜிஆர் மாதம் தான் தப்பிச்சார். அவர் பேர் மாதிரி தான் போட்டாங்க. கலைஞர் வசனங்கிறதும் போடல, எம்எஸ் விஸ்வநாதன் இசைங்கிறதும் போடாமல் மூடி மறைச்சாங்க. கதை வசனம் டைரக்ஷன் ஏஎஸ்ஏ சாமின்னு போட்டு தட்டாங்க. அதில் தான் கொஞ்சம் வருத்தப்பட்டு வெளியே வந்தாங்க. இந்த பராசக்தி படம்ங்கிறது அன்றைய ராஜாஜி கவர்மெண்ட், நேரு கவர்மெண்ட் எல்லாருக்கும் எதிர்பார்த்து நிமித்திட்டாங்க. அப்போ மேக்சிமம் பத்திரிகைகள் என்பதே பார்ப்பனர்கள். ஆமாம், அவங்க எப்படி இந்த கதையை எப்படி கொடுத்து இப்படி தான் திட்டினாங்கன்னு கிடையாது, இப்படி தான் திட்டினாங்கன்னு கிடையாது, இப்படி தான் ஓடிச்சுன்னு கிடையாது. ஒன்றும் பண்ண முடியல. வெற்றியை கிட்டே நெருங்க முடியல. அதுக்கப்புறம் அவன் எடுக்கிற படங்கள் எல்லாம் கொஞ்சம் நாத்திக கருத்தை சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு ரோல் மாடல் ஆகிப்போச்சு. அந்த மாதிரி மாறி போச்சு. இத்தனைக்கும் நாத்திகத்தை நாசுக்காக தான் சொல்லியிருப்பார். கோவில்களே கூடாது என்று சொல்லவில்லை, சமாளிச்சிருப்பாரு. கோயில் கொடியவர்கள் கூட மாறி விடக்கூடாது சமாளிச்சிருப்பாரு. கோயிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோயில் கூடாது என்பதற்காக. ராஜாஜிலாம் பதறி இருப்பார், டென்ஷன் ஆகிருப்பார். யாரோ அதாவது அவர் ராஜாஜியை டைரெக்டாக கிண்டல் பண்ணி எடுத்த படம்னு எடுத்தாக்கா மந்திரிக்குமாரி தான். நம்பியார் கேரக்டர் ராஜகுருவாக வர்றது வந்து ஏறத்தாழ ராஜாஜி மாதிரியாக மேக்கப் போட்டு ஒரு வில்லன், கொடிய வில்லன். அதில் கலைஞர் பூந்து விளையாடி இருப்பார். அந்த வசனங்கள்லாம் அதில் வந்து வசனத்துக்காக அது பயங்கரமாக போச்சு. கொக்கு மீனை கொத்தாவிட்டால், பாம்பு தவளையை விழுங்காவிட்டால், நரிமானை கொல்லாவிட்டால், நானும் கொள்ளை எடுப்பதை விட்டு விடுகிறேனப்பா. என்னன்னா டைலாக். கொலையும் ஒரு கலைதான். காமத்தால் கட்டுண்டு கிடக்கும் காதலர்களை ஓவியமாகி வைக்கிறான் ஓவியன். அங்கே காமம் கலை என்ற பெயரால் விலையாகிறது. அதுபோல் கொள்ளையடிப்பது ஒரு கலையப்பா அப்படின்னு பயங்கரமான டைலாக். அரண்மனை நாய் அடக்கடா வாய் இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத டைலாக்ஸ். அப்போ அந்த படத்திலே வந்துருச்சு. அந்த படம் ஓடினதே வந்து 3 காரணங்கள். எஸ்.ஏ. நடராஜனுடைய நடிகர்,
நம்பியார் வில்லன் நடிப்பு, ஜி ராமநாதனுடைய இசை, கலைஞருடைய வசனம், இதில் தான் அந்த படம். அதுக்காக ஒன்று படம். பராசக்தி வருவதற்கு முன்பே கலைஞர் பிரபலமான பிரபலம் ஆகிட்டார். ஆனால் பராசக்தி வசனம் கலைஞர் வசனங்கிற மாதிரி போகலை. தீபாவளி அன்றைக்கி ஒரு படம் ஒரு மாதிரி ஏதோ ஒரு இப்போ டிக்கெட்டு கிடைக்காதவங்களாம் அங்கே போன மாதிரி தான் கணக்கு. போய் படம் ஹிட் ஆகி, அதாவது அந்த படத்துக்கு போகலாம் இந்த படத்துக்கு போகலான்னு போய் எதுலேயும் கிடைக்காத வந்த படம் தான் பராசக்தி. இப்போ யாருமே இவ்வளோ பெரிய வெற்றி எதிர்பார்க்கல. யாரு ஒரு அறிமுகம் இல்லாமல் வந்ததுங்க அந்த படம், அறிமுகமே இல்லாமல் வந்தது. அதுக்கப்புறம் அதை பேசாதவனும் கிடையாது, இன்றைக்கி ஒரு வரலாறு நிற்கிது. அது மட்டும் இல்லை, கலைஞர் அவருடைய பராசக்தியை சொல்லும்போது இந்த குறியீடு சிம்பாலிக்க பாலிடிக்ஸை புகுத்துறது. தியாகராயர் படத்தை வச்சுக்கிட்டு அந்த படத்தில் இவர் தான் நம்ம குடும்பத்துக்கு எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை வச்சுருப்பாங்க. எல்லாமே இருந்தது. அதில் அண்ணா தான் சொன்னார்ப்பா. இந்த தகவல் உனக்கு எப்படி தெரியும்? அண்ணா அண்ணானா உடனே ஒன்றும் பண்ண முடியல. அந்த காலத்தில் கட்சிக்காரங்களுக்கு அதெல்லாம் பெரிய டானிக்காக கைத்தட்டல் பிச்சுக்கிட்டு போகல. நானும் எப்படி கைத்தட்டல். தியாகராயர் படத்தை வச்சுட்டு நீதி கட்சியிலேருந்து தான் நம்மலாம் உண்டானோம் அப்படின்னு பேசுறது வந்து இல்லை, சொல்லப்பட சொல்லுவாங்க பெரியாரோட முரண்பட்டாங்க. இருந்தாலும் ஆண் குழந்தை பிறந்தா பன்னீர்செல்வம், பெண் குழந்தை பிறந்தா நாகம்மா அப்படின்னு தான் எல்லாமே இருந்தது. அதில் இல்லாததே கிடையாது. அந்த மாதிரி அதை தான் வந்து காமராஜர் என்ன சொன்னார்னா, சினிமா எடுக்கிறதுக்கு தான் இவனுங்க லாய்க்கு, அரசியலுக்கு வர்றதுக்கு பராசக்தி வந்ததுக்கப்புறம். ஆனால் புரிஞ்சுக்கிட்டார் காமராஜர், ஓரளவுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டாரு. ராஜாஜியும் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் ராஜாஜி வந்து அதை டீல் பண்ண விதம் ரொம்ப டீசெண்டாக டீல் பண்ணார். அதை தடை விதிக்கிறதுலாம் முடியாதுன்னு சொல்லி இது பண்ணது. என்னென்ன வசனங்கள் பிரச்சனையாச்சு? இப்போ மொத்த படத்துக்கிட்ட அதை தடை பண்ண சொன்னார். தடை தான் பூராவுமே வந்து இந்து மதத்துக்கு இன்றைக்கி இருக்கிற இதுக்கெல்லாம் எதிர்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி விதவா விவாகம் ஒன்று மாத்திரம்தான் அதில் சொல்லாமல் விட்டது பராசக்தியில். சரி, அந்த கதாநாயகி வந்து தங்கச்சி வந்து விதவையாக இருக்கா, அவளுக்கு ஒரு விதவா விவாகம் பண்ணியிருந்தாக்கா முழுமையான புரட்சி. திராவிட இயக்கத்தினுடைய அத்தனை கருத்துக்களையும் பேரோ கல்யாணி, மங்களகரமான பேர், கழுத்திலே தாலி இல்லையா. அது மட்டும் இல்லை, இட்லி விற்கிறார், ஆம் விதவைகளின் தொழில் அதானே அப்படிங்கிற. தமிழ்நாட்டு விதவை பெண்களுக்கு இதான தாச்சல் உத்தியோகம்னு அது மாதிரி என்ன ஒரு வாழைப்பழத்தில் அதில் வந்து இது அதுதான் சமுதாய பொருளாதார நிலைமை. அந்த கடைசியில் அந்த தம்பி வந்து பிச்சைக்கார இருந்த தம்பி, இதெல்லாம் மாளிகை, உங்களுக்கு இதெல்லாம் சரியாக வரும், எனக்கு பிளாட்ஃபாரம் ரோடு வரும், இப்படி ஆலமரத்தடி இப்படி படுத்து பழக்கம், இந்த பங்களாவாசம்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது பாரு. அப்போ தான் கதாநாயகி பண்டேர் பாய் சொல்லுவா, அப்படி நினைக்கிறத விட ஆலமரத்தடியில் இருக்கவங்க இவங்கெல்லாம் வந்து பங்களாவுக்கு வரலான்னு நினைக்கலாம்ல அப்படின்னு. அப்படி கம்யூனிசம், பிச்சைக்கார ஒழிப்பு எல்லாம் கொண்டு வந்தார். அதில் எல்லாமே இருந்தது. அதனால தான் அது வந்து ஒரு இந்த படம். அதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்திங்கன்னா வேலைக்காரி, இது ரெண்டுமே வந்து திராவிட இயக்கத்தினுடைய அடிகோலிய ஒரு இது என்ன சொல்லலாம், சினிமாவில் வளர்ந்த கட்சின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்ததுன்னா அது உண்மையாக கூட சொல்லலாம். இந்த ரெண்டு படங்கள் எழுப்பிய உணர்ச்சி, அதில் சிவாஜியையும் கேஆர் ராமசாமியும் கொண்டு வந்த ஒரு இது, எழுத்துக்களுக்கு மரியாதை வந்தது. வசனகர்த்தாவை வந்து உயர்த்தி பிடிச்சி, அது வரையும் ஹீரோ தான், அதுவரையிலும் பாட்டுகள் தான். தமிழ் படம் இந்திய படங்கள்னாவே ஒரு சினிமாவுக்கு போனீங்கன்னாக்கா அதில் வந்து கச்சேரிக்கு மத்தியில் ஒரு சின்ன கதை வரும். பாட்டு கச்சேரிக்கு மத்தியில் 54 பாடல்களோட படம் இப்படி தான் விளம்பரமே வரும். அந்த பாடலில் அந்த ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணைங்கிற அது என்ன கிராமப்புற சொல்லுவழக்கா? அது என்ன கூத்தாடுறதுனாவே ஆரிய கூத்துன்னு தான் பேர். அது இது டிஆர் மங்களுமே பாடுவார். அவர் பாட்டிலே மோகனசுந்தர படத்தில் கூட வரும், ஆரிய கூத்தாடினாலும் ஸ்டேரிங் தண்ணிலே கை இருப்பதை மறவாதே, கனவிலும் மறவாதே. கார் ஓட்டிகிட்டு போவோம், அது ஏதோ கை இப்படி ஸ்டேரிங் பிடிச்சி எழுப்பா, ஆரிய கூத்தே ஆடிய போதும் ஸ்டேரிங் தண்ணிலே கை இருப்பதை மறவாதேன்னு ஒரு ஆரியரை பாடுது. அது அந்த டான்ஸுக்கு பேரே வந்து சதுரும்பாங்க. பரதநாட்டியங்கிற பேரெலாம் பின்னாடி வந்தது. சதுரு ஆரிய கூத்து அப்படி தான் பேர் அதுக்கு. அதனால் அது டான்ஸ் ஆடுறாங்கன்னாவே ஆரிய கூத்துன்னு தான் பேர். அந்த மாதிரி கண்டிப்பாக அதுவரை பாடல்கள், புராணங்கள், கடவுள் நம்பிக்கை மற்றும் மையப்படுத்திய இன்னொன்று சமஸ்கிருத வசனங்கள் மட்டுமே இருந்ததில் நல்ல தமிழ், வழக்கு தமிழ், பெண் விடுதலை, வசனம் எழுதுகிறவர், இதையெல்லாம் அடையாளப்படுத்திய ஒரு மாபெரும் புரட்சி ஏற்படுத்திய சினிமாவினுடைய 70 ஆண்டு காலத்தில் இருக்கிறோம். இன்றைக்கே இதெல்லாம் கேட்கும்போது இது எப்படி தணிக்கையில் விட்டாங்கன்னு கேட்குறோம்னா, அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயந்தான். இந்த வரலும் போச்சுன்னா 67 அவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பெட்ரால்தான் பிள்ளை எம்ஜிஆர் நடித்த படம். அதில் வந்து
இல்லை அதில் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி நாடே இருக்குது தம்பிங்கிற பாட்டு திருவிக்கா வாத்திட்டு மேடையில் முழுங்கு அறிஞர் அண்ணா போல்னு வந்தது, அறிஞர் அண்ணாவை கட்டுப்பிட்டாங்க வரக்கூடாது. ஆனால் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப செயற்கையாக இருக்கும். அது அறிஞர் மேடையில் முழங்கு திருவிக்கா போல்னு மாற்றினாங்க. இல்லை இவர் அண்ணான்னு சொல்கிறது நல்லா தெரியும், திருவிக்காங்கிறது செயற்கையாக தெரியாது. எம்ஜிஆர் அதில் தப்பிச்சார். அந்த நாடோடி மன்னனில் திமுக கொடி பிடிச்சிக்கிட்டு எம்ஜிஆர் பிக்சர்ஸ்னு அவங்க கம்பெனியில் இதே வந்து எம்பளமே அதுதான். சென்சாரால் ஒன்றும் பண்ண முடியல, கம்பெனி எம்பளம் அது எப்படி ஒன்றும் பண்ண முடியல, பேச மாட்டாங்க. அது மாதிரி எம்ஜிஆர் ரொம்ப சாமர்த்தியம். கடைசியில் வணக்கம் போடும்போது திமுக கொடியை காட்டி வணக்கம் போட்டார், ஒன்றுமே பண்ண முடியல. அந்த மாதிரி எம்ஜிஆர் நிறையா சென்சாரை போட்டு ஆட்டம் காட்டினதெல்லாம் நிறைய. கண்டிப்பாக பராசக்தி ஏற்படுத்திய அதிர்வுங்கிறது அதுக்கப்புறம் தொடர்ந்தது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ இதெல்லாம் மீளாய்வு செஞ்சு இது போன்று அப்படிங்கிற மாதிரி படைப்பாளிகள் பாடம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதான் வெற்றிமாறன் உட்பட பலரும் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய அனுபவத்தில் அதை கேட்பது வளமையான ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது. ஏன்னா நீங்கள் நேரில் கண்டவர், அந்த உணர்வு பெற்றவர். அன்னைக்கு அந்த உணர்வு அன்னைக்கு ஏற்பட்ட அந்த 5ஆம் கிளாஸில் ஏற்பட்ட உணர்வு இன்னைக்கு வரையும் அந்த தளத்தில் ஓடிட்டு அதுவே தான் ஓடுது. கண்டிப்பாக பராசக்தி குறித்து, பராசக்தியை 5ஆம் கிளாஸில் பார்த்த அனுபவத்திலிருந்து இப்போது உங்களுடைய பணித்த அனுபவம் வரை ரொம்ப விரிவாகவே பதிவு செஞ்சீங்க. மிக்க நன்றி.